ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் 2 டேஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுனால க்ளீனாக தான் இருக்குது. பட் அந்த கிச்சனோட பேக் சைடில் இருக்க வால் ஃபுல்லாமே எண்ணெய் பிசுப்பு அதிகமாக படிஞ்சிருந்தது. சரின்ட்டு அதை க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு வெஷல் வாஷிங்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற விம் லிக்விட் தான் நான் இதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு, காட்டன் டவல் வச்சு ஃபுல்லாகவே ஆயில் ஃபுல்லாகவே எடுத்துருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஷ் கொடுத்து எடுத்துருங்க. செகண்டு, இந்த விம் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷு இல்லைன்னா அந்த 10 ரூபா ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இரும்பு ப்ரெஷ்ஷு. என்னைய கேட்டிங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை விட 10 ரூபா இரும்பு ப்ரெஷ்ஷுக்கு சூப்பரான ரிசல்ட் இருந்தது. கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் அந்த நார்மல் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களோட வாலில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பு எல்லாமே போயிடும். இதுக்குன்னு தனியாக நம்ம புதுசாக ஏதாவது ஒரு லிக்யூடோ ஒரு ஆயிலோ எதுவுமே வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க விம் லிக்யூடே இதுக்கு போதுமானதாக இருக்கும். மினிமலிசம் கான்செப்டில் நான் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டூர் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து போடுற என்னோடய கிச்சன் vlogன்றது பார்த்திங்கன்னா இதுதான். ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுப்பு எல்லாமே போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் ஓரளவுக்கு செட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இன்றைக்கி இருந்தேன். ஃபுல்லாக வால் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த வாலில் மாட்டிருக்க ஸ்டாண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாண்டை ஃபுல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா லைசால் ப்ளஸ் கொஞ்சம் டெட்டால், கொஞ்சம் ஹாட் வாட்டர், இது 3ஐயுமே ஊற்றி ஓரளவுக்கு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. நீங்கள் ப்ரெஷ் கொடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஊற வச்சிங்கன்னாவே அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஸோ அந்த இரும்பு ஸ்டாண்டை ஃபுல்லாமே ஒரு நார்மல் காட்டன் டவலை வச்சு லேசாக தொடச்சி அடிச்சிங்கனாலே அந்த பிசுபிசுப்பு எல்லாம் போயிடும். பட் வால்க்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. பட் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாகவே இருக்கும். பட் நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு குட்டியாக இருக்கிற கிச்சனுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்த டைம் கரெக்டாக 20 minutes எடுத்துச்சு. நார்மலாக நீங்கள்லாம் உங்களோட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் தான் ரொம்ப கம்மியான லிக்விடோ இல்லை கம்மியான விஷயங்கள் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதுலேயே ரிசல்ட் ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. நார்மல் ஒரு விம் லிக்விடு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் இரும்பு ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக தேய்ச்சிங்கனாலே அவ்வளோ சூப்பராக அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிட்டு
இந்த vlog வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எடுத்தது தான். ஏன்னா சண்டே பிரதோஷம்ன்றதுனால ஸோ க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டோன்னா சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஃபுல்லாமே முடிச்சாச்சு சாட்டர்டேவே. கவுண்டர் டாப்பில் வந்துட்டு நார்மலாக ஒரு ப்ரெஷ் கொடுத்து க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். பிகாஸ் நான் வந்து 2 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு குட்டியாக அழகாக ஒரு தீபம் மட்டும் போட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாமே செட் பண்ணியாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 1 monthக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக அதை கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு லாங் வீடியோ தான், பட் நீங்கள் கேட்டதும் இதில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இண்டிஃப்ரென்ஸ் டைப்பில் போட சொல்லியிருந்தீங்க. நான் நார்மலாக ரேண்டமாக எல்லா யூடியூப் சேனல்லையுமே செக் பண்ண வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஒரே மாதிரியான ஸ்டைல் தான் போட்டிருந்தாங்க. நார்மலாக ஒரு ஒர்க் போகிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து வெளியே போகும்போது அப்படி ஸ்டோல்லாம் யூஸ் பண்ணி போனதில்லை. பட் கேட்டவங்களுக்காக மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்குக்கு போகும்போது இப்படி போட்டு இப்படிதான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. நான் இப்படி போட்டிருக்கேன். பட் அவங்க ஒரு 5 டிஃப்ரெண்ட்ஸில் கேட்டதுனால நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு 4-5 ஸ்டைல் வச்சுருக்கேன். பட்டு நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறது 3 தான். ஸோ என்னன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களோட ஷாலோட 2 கார்னர் இருக்கும்ல, அந்த 2 கார்னரையும் எடுத்துக்கோங்க, ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போது ஷால் ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. கார்னர் பிடிக்காம இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை அப்படியே வச்சு இப்படி கட்டணும். இந்த 2 சைடு இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து மேலே வைக்கணும். நான் ஒர்க் பண்ண டைமில் இந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ரெண்டாவது ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களோட ஷாலை ஈவனாக வச்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடு மட்டும் ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ரைட் சைடு கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் இருக்கிற
ஷாலை வந்து உங்கள் காதுக்கு பின்னாடி சைடு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு சைடை வந்துட்டு நல்லா இறுக்கமாக உங்களோட சின் கிட்ட பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபுல்லாக தலையை சுற்றி கொண்டு வந்து அதில் நாட் போட்டு ஃபுல்லாக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். முன்னாடி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஷால் இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு கூட போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து போயிட்டு வந்துக்கலாம். இதில் வந்து தேர்ட் ஸ்டைல் ரொம்ப கம்ஃபர்டபுள். நார்மலாக ஈவனாக ஷால் போட்டுட்டு 2 பக்கமும் காதுக்கிட்ட மடிச்சு விட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து சின்கிட்ட பின் மட்டும் போட்டுக்கோங்க. பின் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கீழே கொஞ்சம் லென்த் இருந்துச்சுன்னா ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணி கூட போயிட்டு வந்துக்கலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டைலும் தேர்ட் ஸ்டைலும் ஓகேவாக இருக்கும். கமெண்ட்டில் சிஸ்டருக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ஓகேவா என்னன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சண்டே பிரதோஷனால சாட்டர்டேவே என்னோடய ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். கொஞ்சமாக பூ மட்டும் வாங்கி அதையும் கட்டிட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்றதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஓகே கைஸ், விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. சண்டே வந்து பிரதோஷம்ன்றனால வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு, கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.